திருப்பூர் தொகுதியில் பல்வேறு திட்டத்தை கொடுத்த நம்மளுடைய அண்ணன் குடும்ப தலைவர் நம்மளுடைய சொல்லி உங்களுடைய வாழ்க்கைகளை சேகரிப்பார். நல்லா இருக்கீங்களா? என் தம்பிகளா நல்லா இருக்கீங்களா? என் அண்ணன்மார்கள் நல்லா இருக்கீங்களா? என்னுடைய தாய்மார்கள் நல்லா இருக்கீங்களா? உங்களை இன்று பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதிலும் முக்கியமான ஒரு கட்டத்திலே உங்களை சந்திக்கின்றேன். முக்கியமான ஒரு தேர்தல் நேரம் இது. மக்களவை தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். 20 ஆண்டு காலமாக இந்த பகுதிக்கு வருகை தந்து உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுச்சி மிக்க இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்களும் மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை தம்பி ராஜசேகரன், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சுதீர் முருகன் அவர்கள், பாலு அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், KV பிரபாகரன் அவர்கள், உத்திரமணி அவர்கள், ஜெயராமன் அவர்கள், சக்திவேல் அவர்கள், பாபு அவர்கள், பில்லா முருகன் அவர்கள், அமமுகவின் மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய திரு SK செல்வம் அவர்கள், மரியாதைக்குரிய திரு KK மாதேஸ்வரன் அவர்கள், செம்மண்ணன் அவர்கள், சுப்பிரமணி அவர்கள், சக்திவேல் அவர்கள், கோவிந்தன் அவர்கள், தீபா அவர்கள், மணல் கிருஷ்ணன் அவர்கள், SP சங்கர் அவர்கள், IJKN முத்துசாமி அவர்கள், OPS அணியின் ராஜ்குமார் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சுசீந்திரன் அவர்கள், ராமசாமி அவர்கள், டாக்டர் மணி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மேசி ராசா அவர்கள், தமிழ்வாணன் கோவிந்தராஜ் அவர்கள், ரேவதி ராஜசேகரன், ராமகிருஷ்ணன், பழனிசாமி, வள்ளுவர் கண்ணன், ஒன்றிய செயலாளர் கோபாலன், சுதாகர், மாதப்பன், துரைராஜ், ஒன்றிய தலைவர்கள் ராமகிருஷ்ணன், பழனிசாமி, விஜயகுமார், பகத்சிங் மற்றும் பொறுப்பாளர்கள் செந்தில்குமார், முத்துக்குமார், தனலட்சுமி, அருண் பிரசாத், கோவிந்தன், கூப்பா கோவிந்தன். கோவிந்தா எங்க சண்முக பிரியா, கௌரி சங்கர், கண்ணன், செல்வம், ரஜினி, செல்வம், கோவிந்தன், சுதாகர், சுப்பிரமணி, பழனிசாமி, கவிதா, கண்ணன், சண்முகம், சரவணன், ராஜேந்திரன், செல்வராஜ், ஜெயலட்சுமி, மணி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, இங்கே வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், வாக்காளர் பெருமக்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். ஒரு வாரமாக தமிழகம் முழுவதும் சென்று மக்களை சந்தித்து ஏன் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பேசி வருகின்றேன். செல்கின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. மக்கள் மனதிலே ஆழமாக ஒரு கருத்து, 57 ஆண்டுகள் திமுக, அண்ணா திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, இவர்களால் தமிழகத்திற்கு புதிதாக எதுவும் கொடுக்க முடியாது என்ற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். நான் எப்பயோ வந்துட்டேன். ஆனா மக்கள் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திமுக அண்ணா திமுகவால்
புதிதாக இவர்களால் கொடுக்க முடியாது. இவர்கள் காலாவதியான சிந்தனைகள், இவருடைய தொலைநோக்கு பார்வை சிந்தனைகளோ கிடையாது. இவர்களுடைய திட்டம் எல்லாம் அடுத்த தேர்தல் எப்படி வெற்றி பெறலாம் என்றுதான் அவருடைய திட்டம். ஆனால் நம்முடைய திட்டம் அடுத்த தலைமுறைகள் எப்படி வாழ வைக்கலாம் என்றெல்லாம் நம்முடைய திட்டம். அதனால்தான் ஒரு முடிவுக்கு வந்தோம். போதும், இவர்கள் இரு கட்சிகளும் ஆண்டது போதும் என்ற முடிவுக்கு வந்துதான் இந்த கூட்டணி அமைத்தோம். இந்த தேர்தல் நான் சொல்லியிருக்கின்றேன், முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். இவ்வளவு காலமாக நாம் சின்னத்தை பார்த்து வாக்களித்தோம், அல்லது ஒரு ஜாதியை பார்த்து, அல்லது மதத்தை பார்த்து, அல்லது மொழியை பார்த்து, அல்லது இனத்தை பார்த்து வாக்களித்தோம் இத்தனை காலமாக. அதிலும் குறிப்பாக சின்னத்தை பார்த்து காலங்காலமாக நாம் வாக்களித்து வருகின்றோம். அதற்கும் பல காரணங்கள் இருக்கிறது. அந்த காலத்திலே காமராசர் அவர்களும் அண்ணா அவர்களும் இருந்த காலத்தில் நல்ல நேர்மையான வேட்பாளர்களை அவர்கள் கட்சி சார்பில் நியமனம் செய்தார்கள். அதனால்தான் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு காமராஜ் அவர்கள் சொன்ன சின்னமோ அண்ணா அவர்கள் சொன்ன சின்னத்தில் நம்ம வாக்களிச்சோம். அதன் பிறகு வந்து எம்ஜிஆர் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல வேட்பாளர்களை, நேர்மையான வேட்பாளர்கள், தகுதியான வேட்பாளர்கள், நியாயமான வேட்பாளர்களை அந்த தலைவர்கள் நிறுத்தினார்கள். அப்ப நம்ம இந்த சின்னத்துல எந்த வேட்பாளர் பத்தி கவலைப்படாம சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டோம் அந்த காலத்துல. ஆனா வர வர போக போக வேட்பாளர்கள் தரகரம் இல்லாம, தரம் இல்லாம, தகுதி இல்லாம, ஊழல் செய்து ஒன்னும் தெரியாம, எழுது படிக்க தெரியாம, பேசக்கூட தெரியாம, இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் இந்த இரு கட்சிகளும் கொண்டு வந்து அவர்களுடைய அடிமைகளாக இருக்கின்ற வேட்பாளர்களை நம்மிடம் பொருத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அதுக்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இந்த தேர்தலில் உங்ககிட்ட நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன். இந்த தொகுதியில், தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு யார் தகுதியான வேட்பாளர், அவருக்கு நீங்க உங்க ஓட்டை போடுங்க. இப்ப 3 பிரதான கட்சிகளுடைய வேட்பாளர், நம்ம கூட்டணியுடைய வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி. முனைவர் என்றால் டாக்டர் பட்டம். டாக்டர் பட்டம் என்றால் ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு, உங்களுக்கு சில பேருக்கு என்ன தெரியாது, தெரியும். டாக்டர்னா என்ன, டாக்டரேட்னா என்ன, பிஹெச்டி என்னன்னு கூட தெரியாது. நிறைய படிச்சிருக்காங்க, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஐநா சபை கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? ஐக்கிய நாடுகள் சபை 202 நாடுகள் சேர்ந்து உலகத்தில் உள்ள அத்துணை நாடுகளும் ஒரு சபை. அந்த சபை, ஐநா சபை தான் முடிவு செய்யும் உலகத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு தீர்வு எப்படி கொண்டு வரணும். அந்த உலக பிரச்சனை கண்டறிந்து அதில் விவாதம் நடத்துகின்ற சபையில நம்முடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி 5 முறை சென்று அங்கே பெண்களுக்காக, பெண்களின் உரிமைகளுக்காக பேசியிருக்கின்றார். இதை விட ஒரு தகுதியான வேட்பாளர் கிடைப்பாங்களா? ஐநா சபையிலே 5 முறை சௌமியா அன்புமணி அங்கே சென்று பெண்களுக்காக, பெண்களின் உரிமைகளுக்காக பேசியிருக்கின்ற சௌமியா அன்புமணி ஏன் நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக பேச மாட்டாங்களா? நிச்சயமா பேசுவார், நிச்சயமா பேசுவார். அது மட்டுமல்ல, சௌமியா அன்புமணி 20 ஆண்டு காலமாக பசுமை தாயகத்தின் தலைவர். பசுமை தாயம் ஐயாவால் தொடங்கப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம். 30 லட்சம் மரக்கன்றுகளை அவர் தலைமையில் நடப்பட்டது. 1500 ஏரி குளங்களை தூர்வாரப்பட்டது. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் என்று சௌமியா அன்புமணி அவர்கள் எங்க போட்டாலும் பிரச்சாரம் மேற்கொண்டு நம் வருங்கால தலைமுறைகள் நல்ல வாழணும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்திலே சௌமியா அன்புமணி அவருடைய எண்ணமும். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க முதல்ல நிக்கிறது யாரு? நம்ம சௌமியா அன்புமணி. நல்லா தெரியும். அதுவும் பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தூக்கம் வராது. உடனே அங்க போயிட்டு பிரச்சனை பண்ணி, போராட்டம் பண்ணி அவங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடக்கூடியவர் யாரு? சௌமியா அன்புமணி, நம்ம வேட்பாளர். இப்படி இவ்வளவு தகுதிகள் உள்ள நம்ம வேட்பாளர். சரி, அதிமுக வேட்பாளர் எடுத்துக்கோ. யாருக்காவது தெரியுமா அவங்க பத்தி? தெரியாது. அவரு தருமபுரியில அவர் டாக்டர், அவரு டாக்டர் தருமபுரி ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறாரு. நான் அவரை ஏளனமா பேசல. அவர் மேல நிச்சயமா எனக்கு எல்லாம் எந்த வேட்பாளர் நம்ம மரியாதை நான் பேசுறேன். அண்ணா திமுக வேட்பாளர் அவர் பக்கத்து தெருவில் கூட அவர் யாருன்னு தெரியாது. உண்மைதான். அவர் அங்க தருமபுரியில் உள்ள KP அன்பழகன் முன்னாள் அமைச்சர் இருக்காருல்ல,
அந்த கேபி அன்பழகன் அவரை வேட்பாளரை நில்லுனா நிற்பார், உட்காருனா உட்காருவார். அடிமன் நான் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சும்மா சும்மா என்ன வாயை கிளறாரு. இப்படி யாருமே அப்படி பேசக்கூடாது. ஆனாலும் அன்பழகன் அவரை கேபி அன்பழகனை கேட்காம அதிமுக வேட்பாளர் வீட்டு வெளியில வரமாட்டார். இப்படிப்பட்ட வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா? திமுக வேட்பாளர் ஒருத்தர் இருக்கார், அவருடைய முதலாளி எங்க தெரியுமா இருக்கார்? திருவண்ணாமலையில் இருக்கார். யாரு? அண்ணாமலையார் சொல்லையா? இவர் ஏவா வேலு. அவர் ஒரு குறுநில மன்னர் திருவண்ணாமலையில அவர் சொல்றதுதான் கலெக்டர், அவர் சொல்ற எஸ்பி, அவர் சொல்ற டிஎஸ்பி, அவர் சொல்றதுதான் எல்லாம். மன்னராட்சி நடக்குது திருவண்ணாமலையில. ஏவா வேலு சொல்லாம திமுக வேட்பாளர் வீட்டு விட்டு வெளில வரமாட்டார். இப்படி அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் உங்களுக்கு வேணுமா? இல்ல சுதந்திரமாக ஐநா மன்ற முறை சென்று உங்கள் உரிமைகளை மீட்டு கொண்டு வந்த சௌமியா அன்புமணி வேட்பாளர் உங்களை நீங்கள் தேர்வு செய்வீர்களா? சொல்லுங்க. நல்ல முடிவு, சாதாரண முடிவு. அதனால தகுதியான வேட்பாளரை தேர்வு செய்யுங்க. எல்லாத்துக்கும் மேல நான் கேட்கிறோமா, இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி என்னுடைய ஆசை, முதல் பெண் நாடாளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று எனக்கு ஆசை. உங்களுக்கு எப்படிமா? உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் வேணுமா வேணாமா? இதுவரைக்கும் வந்தது கிடையாது. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 7,47,000 பெண் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 7,47,000 பெண் வாக்காளர்கள். அத்துணை பெண் வாக்காளர்களும் சௌமியா அன்புமணிக்கு நீங்க வாக்களிச்சா போதும், இந்தியாவிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். இது நடப்பது வேண்டும், நடக்க வேண்டும். அதுக்காகத்தான் இங்கே நம்ம இந்த கூட்டணி செஞ்சிருக்கிறோம், இங்க வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அதனால இதெல்லாம் நீங்கள் முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுக்க இருக்கிறீர்கள். ஏன்னா இந்த மேச்சேரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த பகுதி எப்ப வந்தாலும் இந்த பகுதிக்கு நானும் கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் வந்துட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் சும்மா வந்தா போதும், கார் விட்டு இறங்கினா ஒரு 1000 பேர் எங்கெங்க இருப்பான்னு எனக்கு தெரியாது, ஒரு 1000 பேர் அப்படியே இங்க வந்துருவாங்க. சும்மா 2 நிமிஷம் கார் விட்டு இறங்கினா போதும். அப்படி இருக்கின்ற இந்த மேச்சேரி பகுதி இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும், வளம் பெற வேண்டும். அந்த பையனை கொஞ்சம் பேசிட்டு தானே இருக்கிறேன், கூட்டிட்டு போட்டு. இப்படி இந்த தொகுதி, இந்த மேச்சேரி பகுதி வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். எனக்கு நீண்ட காலமாக ஒரு கோபம் இருக்கிறது, ஒரு குறை. என்னன்னு, இங்க பக்கத்துல தண்ணி இருக்குது, மேட்டூர் டேம்ல. அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்துவது, அதற்கு இவ்வளோ போராட்டம் பண்ணியும் நமக்கு கிடைக்கல. அந்த உபரி நீர் சரி ஃபைனலா கடைசியில அந்த உபரி நீராவது இந்த பக்கம் வருமா? இல்ல, வரல. நம்ம பக்கத்துல தான் இருக்கு, இங்க இருந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ல இருக்கு. அப்போ இந்த ஆட்சியாளர்கள் இவ்வளவு காலமாக என்ன செய்கிறார்கள்? எம்எல்ஏ இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, எல்லாம் சட்டமன்றத்தில் பேசதான் முடியும். அந்த கையெழுத்து போற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? இந்த 2 கட்சியும் திமுக அதிமுக கிட்ட தான் இருக்கு. அந்த அதிகாரம் வர வேண்டும், நமக்கு அந்த அதிகாரம் வர வேண்டும். வேண்டுமா வேணாமா? வேண்டும். இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்று இன்னும் 2 ஆண்டுகள் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும். இது முடிவு, உறுதியா நடக்கும். வேணுமா வேணாமா? ஏன்னா இந்த 2 கட்சிகளுக்கும் 57 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டோம். 57 ஆண்டுகள் என்றால் அரை நூற்றாண்டு. நான் அப்ப பிறக்கல, நினைச்சு பாருங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து இந்த 2 கட்சிகளும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நல்லது பண்ணா பரவாயில்ல, இந்த 2 கட்சியில ஆட்சி பண்ணி 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 இன்னைக்கு பார்த்தா நம்ம பிள்ளைகள் எல்லாம் குடிகாரனா மாத்திட்டாங்க. அதை விட ஒரு மோசம் என்ன தெரியுமா? இந்த போதைப் பொருட்கள். போதைப் பொருட்கள் என்ன தெரியலமா?
அபின், கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், பவுடர் இதெல்லாம் கொடி கொடி இறக்கு. ஓய் தம்பி பின்னாடி தெரியுமா கொடி இறக்கு. ஏனம்மா இப்போ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த பையன் கொஞ்சம் நாத்தடிக்கும், குடி நாத்தடிக்கும் தெரிஞ்சிடும், அந்த பையன் ஏதோ குடிச்சிருக்கிறான் தெரிஞ்சிடும். ஆனா அந்த போதை பொருட்கள் இல்லாம கஞ்சா, காக்கேன், ஹெரோயின் என்னென்னமோ அமெரிக்காவில் கிடைக்கிறதெல்லாம் இங்க கிடைக்குது. அதெல்லாம் பார்த்து அது பயன்படுத்தினா தெரியறதுக்கு உங்களுக்கு 1 வருஷம் ஆகும். அவன் மாட்டம் அது போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வருவான், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் மாட்டம் ரூம்ல உட்காந்துட்டு இருப்பான், ஏதோ பார்த்துட்டு இருப்பான். 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும், உடம்பெல்லாம் சப்பி போய் ஒல்லியாகி அப்பதான் தெரியும். ஆனா அந்த 1 வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அதிகமா போதை பொருட்கள் இந்த திமுக ஆட்சியில தான் தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறான். அதை பத்தி அரசாங்கத்துக்கு எந்த கவனமும் கிடையாது, முதலமைச்சருக்கு எந்த கவலையும் கிடையாது. நேற்று கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம வேட்பாளர் யார் தெரியுமா? யாரு? தங்கர் பச்சான். அழகி படம், பள்ளிக்கூடம் படம் இதெல்லாம் எடுத்தாருல்ல, தங்கர் பச்சான். அவர் தான் நம்ம வேட்பாளர் கடலூர்ல. அவர் போய் ஒரு கிளி ஜோசியம் பார்த்தார். ஏதோ ஒரு ரோட்ல போயிருந்தாரு, ஓட்டு கேட்டாரு. அங்க ரோட்ல ஒரு கிளி ஜோசியம் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர். இவர் தரையில உட்காந்துட்டு, ஐயா எங்களுக்கு ஜோசியம் பாரியா என்னையான்னு சொன்னாரு. கிளி ஜோசியம் பார்த்தவர் என்ன சொன்னாரு? தங்கர் பச்சான் பார், உனக்கு இந்த தேர்தலில் வெற்றி, போ நீ வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லிட்டார் கிளி ஜோசி. உடனே தமிழக அரசுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணாங்க? அந்த கிளி ஜோசியனை ஜெயில பிடிச்சு போட்டாங்க. படுபாவிக்கிறான். ஏண்டா கஞ்சா விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், மது சாராய கள்ள சாராய விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், ஏமாத்துறவன் 420 எல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்கிறான். பாவம் அந்த கிளி ஜோசியர் என்னையா பண்ணார் உனக்கு? அது வனத்துறை வந்து அந்த கிளியை காப்பாத்தினாங்களாம். அந்த கிளி பாவம் அவர் எவ்வளவு காலமா வச்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு இன்னொன்னு, இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம், இதெல்லாம் காலங்காலமா வழி வந்தது. இதெல்லாம் இது கூட பொறுத்துக்க முடியல இவங்களால, இது கூட பொறுத்துக்க முடியல. விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடுற ஆட்சி உலகத்தில் எங்கேயா பார்த்திருக்கீங்களா நீங்க? விவசாயி நமக்கு சோறு போடுற கடவுள், அவன் சோறு போற கடவுளை ஜெயிலில் போட்டு குண்டர் சட்டத்தில் போட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி, திமுக ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க, இதெல்லாம் சாதாரண செயல் கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் திமுக, மறுபக்கம் அதிமுகவுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்களை வாக்குகளை வீணாக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்றேமா, ஏன் சொல்றேன் தெரியுமா? அதிமுக இங்க ஆளுங்கட்சி இல்ல, மத்தியிலும் ஆளுங்கட்சி கிடையாது. அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அதிமுக கூட்டணியில் தேசிய கட்சி எதுவும் கிடையாது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. அதிமுகவுடைய எதிரி யாரு? திமுக. அதனால உங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும்னா இந்த தேர்தலில் வாக்குகள் எங்களுக்கு போடுங்க. நீங்க உங்க கோபமும் தணிக்கும், திமுகவோ தோற்கடிக்கப்படும். உங்க வாக்குகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கேட்கறது நியாயம் தானே? ஆமா. அப்படி இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். நிச்சயமா வெற்றி, உறுதி வெற்றி. ஏன்னா இது நிறைய இந்த பகுதியில் நிறைய வளர்ச்சி பெற வேண்டும், வளம் பெற வேண்டும். எனக்கு இந்த ஆசை, இந்த தண்ணி எனக்கு ஏதோ உபரி நீர் கூட இருக்கக்கூடாது. மேட்டூர் தண்ணி நம்ம என்னமோ கடைசியில் இந்த கதிக்கு வந்துட்டோம். என்னன்னு கதி? எப்படியாவது கொஞ்சம் உபரி நீராவது மேச்சேரிக்கு வரணும்னு. ஏன் உபரி நீர்? ஏன் மேட்டூர் தண்ணி ஏன் வரக்கூடாது இங்க? ஏன் சதாசிவம் ஏன் வரக்கூடாது? ஆந்திராவில் போலாவரம் ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த போலாவரம் ஸ்கீம்ல ஒரு நாளைக்கு 2 TMC நீரை நீரேற்று மூலமா கொண்டு போறாங்க. 2 TMC எவ்வளவு தெரியுமா? ஒரு TMC நீர் வச்சுக்கிட்டா சேலம் நகரத்துல ஒரு வருஷம் குடிக்கலாம், தண்ணி குடிக்கிறது. சேலம் நகரம் முழுவதும் ஒரு TMC தண்ணி குடிக்கிற அளவு ஒரு TMC.
2 டிஎம்சி ஒரு நாளைக்கு நீரேற்று மூலமா கொண்டு போறான். இங்க மேச்சேரிக்கு ஒரு வருஷத்துக்கு 2 டிஎம்சி தான் தேவைப்படும். அப்படி 2 டிஎம்சி நீரேற்று மூலமா கொண்டு வந்து மேச்சேரியை நம்ம செழுமையாக்குவோம், பசுமையாக்குவோம். இது ஏதோ மேடான பகுதியில இதெல்லாம் இப்ப உலகத்தில் டெக்னாலஜி எவ்வளவு வந்துருச்சு, தொழில்நுட்பங்கள் எவ்வளவு வந்துருச்சு. நம்ம ஐயா இந்த மிச்ச நீர் எங்களுக்கு கொடுங்க ஐயான்னு அது கெஞ்சிட்டு இருக்கிறோம். இதுதான் ஐயா தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை. இதெல்லாம் இது இந்த 2 கட்சிக்கும் இருக்கும் ஒரு இருக்காது, வாயில வராது, இன்னும் இல்ல அவங்களுக்கு சிந்தனை கிடையாது. இல்லனா ஸ்டாலின் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு பூ விற்கிற அம்மா கிட்ட போய் பார்த்து, ஏமா நான் கொடுத்த 1000 ரூபாய் வந்துச்சான்னு கேட்டார். அந்த அம்மா கேட்டுச்சு, எங்க நீங்க எப்ப எனக்கு கொடுத்தீங்க? இல்லம்மா நாங்க வந்து மகளிர் உதவி தொகை 1000 ரூபாய் கொடுத்த பேங்க்ல வந்துச்சம்மா. தெரியலீங்க அப்படி சொல்ற. அப்புறம் சொல்றாரு, ஏமா அந்த 1000 ரூபாய் பார்த்து பத்திரமா செலவு பண்ணி வீட்டு செலவுலாம் மிச்சம் மீதி பேங்க்ல போடுமா. 1000 ரூபாய் செலவு, வீட்டு செலவுலாம் போய் மீதி வந்து பேங்க்ல போட சொல்றாரு 1000 ரூபாய். அப்படி போட முடியுமா அம்மா? ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் 1924 இருக்காரு நினைக்கிறேன். இது 2024. 1924 தான் 1000 ரூபாய் பெரிய பணம். இப்போ காலையில கொடுத்த 1000 ரூபாய் மாலையில எங்க இருக்குமா? வீட்டுக்காரன் புடிங்க எடுத்து எங்க போய் கொடுக்கறான்? டாஸ்மாக். இந்த கையில பிடிச்சி இந்த கையில கொடுத்து இந்த கையில பிடிங்கிட்டு போயிடுறான். இதுதான் இவங்க கொடுக்கிற 1000 ரூபாய் லட்சணம். இதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடணுமா? இதெல்லாம் எங்கேயாவது அடுக்குமா? அதுல இன்னொரு எம்பி ஒருத்தர், திமுக எம்பி சொல்றார், ஏமா இவ்வளவு கலரா இருக்கிற, நாங்க கொடுத்த 1000 ரூபாயில தான் நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி வாங்குறியாமா? இதெல்லாம் தமிழக மக்களே, வாக்காளர் பெருமக்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். அதிலும் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் தப்பு செஞ்சீங்களா இல்லையா? ஆனாலும் மீண்டும் மீண்டும் நான் உங்கள் முன் நின்று கொண்டுதான் இருக்கின்றேன். எனக்கு பதிலா ஒருத்தரை தேர்வு பண்ணீங்க நீங்க. திமுகவில் மருத்துவர் செந்தில் ஒருத்தர். எங்கேயாவது பாத்தீங்களா அந்த விஷயத்தில்? அவரை எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது பண்ணாரா? ஏதாவது செஞ்சாரா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க நீங்க. 5 ஆண்டு காலம் நீங்க எனக்கு தேர்வு பண்ணீங்க. 2014 உங்களையே சுத்தி சுத்தி வந்தேன்ல நான். இங்கேதானே வந்துட்டு இருந்தேன் நான். எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தேன் நான். எவ்வளவு திட்டங்கள் வெளியில கொண்டு வந்தேன். வெளியில கொண்டு வரதுன்னா என்ன? இப்ப டோனி மடு திட்டம் இருக்கு கொளத்தூர்ல. அதெல்லாம் யாருக்கும் என்னன்னு தெரியாது. நான் பிரச்சாரத்துக்கு போறப்பையும் நன்றி சொல்ல போறப்பையும் அங்க போய் என்னன்னு எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஒவ்வொரு பகுதிக்கு போனா அந்த பகுதியில் விவசாயிகளை கேட்பேன், ஏன் இதுல இங்க என்ன பிரச்சனை, என்ன திட்டம் வேணும்னு. இல்லைங்க நாங்க 40 வருஷமா கேட்டோம். தொப்பையார் இருக்காங்க, தொப்பையார் அணையில இருந்து உபரி நீர் எடுத்துட்டு வந்து அங்க வழி நெடுக்க அங்க தடுப்பணை எல்லாம் கட்டி அந்த தண்ணி அந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த பக்கம் தோனி மடு திட்டம், அதுல இருந்து அங்க பாலாறுன்னு ஒண்ணு அந்த ஆத்துல இணைக்குது. அந்த தண்ணி பாலாறு, இங்க ஒரு பாலாறு இருக்கு, அதை இணைச்சு அதுல 120 அடிக்கு ஹைட்ல தடுப்பணை கட்டினா அங்க இருந்து வந்து அங்க நம்ம குளத்தூர்ல தண்ணி குடிக்கலாம், அம்மாப்பேட்டை வரைக்கும் தண்ணி போகும். இதெல்லாம் வெளியில கொண்டு வந்து இதுக்காக திட்டங்கள் வேணும்னு சொல்லி எவ்வளவு பண்ண. ஆனா இந்த தப்பான முடிவு தேர்தல் எடுத்து கடந்த தேர்தலில் 38 பேர் திமுக கூட்டணியில் வெற்றி பெற வைத்தீர்கள். நீங்கள் தான் இந்த தவறை இனியும் செய்யாதீர்கள். போதும். 38 பேர் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது அவர்களால் ஏதாவது பயன் இருக்கிறதா? ஒண்ணுமே கிடையாது. போய் டெல்லியில போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காங்க. போதும். அதனால இதெல்லாம் மாற்றி அமையுங்கள். நல்ல ஒரு வேட்பாளர் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நல்ல வேட்பாளர், நேர்மையானவர், தகுதியானவர், நல்ல படித்தவர், பண்புள்ளவர்,
ஒரு போராளி, ஒரு பெண் சிங்கம். அப்படி உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அவர் நேரிலே வந்து துணிச்சலாக அதை போராடி உங்கள் உரிமைகளை மீட்டெடுப்பார், உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். எல்லாத்துக்கும் மேல மீண்டும் சொல்றேன், அம்மா பெண்கள், நீங்க இந்த செய்தியை எல்லாத்துக்கிட்டும் போய் சொல்லுங்க. சௌமியா அன்புமணி ஒரு பொது வேட்பாளரா பாருங்க. கட்சி வேண்டாம், ஜாதி வேண்டாம், மதம் இனம் மொழி எதுவும் வேண்டாம். ஒட்டுமொத்தமா ஒரு பொது வேட்பாளர், ஒரு பெண் வேட்பாளரா சௌமியா அன்புமணியை நீங்க எல்லாம் பார்க்க வேண்டும். அதனால இங்க இருக்கின்ற அத்துணை பேரும் நிச்சயமாக சௌமியா அன்புமணியை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். ஏன்னா நீங்க கடந்த தேர்தலில் எனக்கு ஓட்டு போட்டீங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தொடர்ந்து நான் இங்க வந்துட்டு தான் இருக்கிறேன், இனியும் நான் வரதான் போறேன். என்னோட நோக்கம் இந்த பகுதியெல்லாம் வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். நான் மேச்சேரியில இந்த பஸ் ஸ்டாண்டு கொடுத்தேன், இந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்தேன், அதெல்லாம் நான் சாதனையா நான் சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சாதனையே கிடையாது. அது என்னுடைய கடமை, செய்ய வேண்டிய என்னுடைய கடமை. அதெல்லாம் இன்னும் சாதனைனா என்ன? உங்க பிள்ளைகள் நல்ல இலவச கல்வி கொடுக்கணும், கல்வி கொடுத்து உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அதுதான் சாதனை. அது இல்லாம இங்க இருக்க தொழிற்சாலைகளை உள்ளூர் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். தொழிற்சாலைகள் மாசுபடுகின்ற தொழிற்சாலைகள்லாம் இருக்கு, எவ்வளவு வேலை பிரச்சனைகள்லாம் இருக்கு இந்த பகுதியெல்லாம் இருக்கு. மேட்டூர் டேம தூர்வாரணும், வெள்ளக்காரன் காலத்துல தூர்வாரினது. மேட்டூர் டேமுடைய கொள்ளளவு 93 TMC. சரி, அதெல்லாம் இப்ப வேணாம், அங்க போய் பேசிக்கலாம். இன்னும் அப்புறம் நிறைய பாயிண்ட் பேச வேண்டியதா இருக்கு. நான் வரேன், வெற்றி விழா வர இங்கே மேடையை போடுங்க, எனக்கு 1 மணி நேரம் பேசணும், இப்ப நேரம் இல்லை. ஏன்னா என் மனசுல நிறைய இருக்கு, உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள என் மனசுல நிறைய செய்திகள் இருக்கு. விவசாயி சம்பந்தமான செய்திகள், நெசவாளர் சம்பந்தமான செய்திகள், இளைஞர்கள் சம்பந்தமான செய்திகள், மாணவர்களுக்கு சம்பந்தமான செய்திகள், தொழிலாளர்களுக்கு சம்பந்தமான செய்திகள், அரசு ஊழியர்களுக்கு சம்பந்தமான செய்திகள். அரசு ஊழியர்களை கடந்த சட்டமன்ற தேர்தலில் வரிஞ்சு கட்டிட்டு திமுக ஓட்டு போட்டீங்கல்ல, சாம்பார் என்ன இது? பட்ட நாமம் போட்டான், பட்ட நாமம் அரசு ஊழியர்களை போட்டான். வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஜாக்டோ ஜியோ என்னென்னமோ வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டீங்க அவங்களுக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு. பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொடுப்போம், தற்காலிக பணியாளர்களை நிரந்தரம் செய்வோம், கூடுதலாக 5 லட்சம் அரசு ஊழியர்களை நான் உருவாக்குவோம், இப்படி எல்லாம் உத்தரவாதம் கொடுத்தாங்க. 5 உத்தரவாதம் கொடுத்தாங்க, அதுல 1 கூட நிறைவேற்றல. அதனால நான் கேட்கிறேன், அரசு ஊழியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேணும் என்றால் இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைய வேண்டும். திமுக நான் சொல்றேன், திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ தோத்துட்டோமா, உடனே அடுத்த மாசம் என்ன பண்ணுவாரு, கையெழுத்து போட்டு உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நான் வழங்குகிறேன் சொல்வார். சரிதானே? அப்போ நீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 1 மாசத்துல உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடையணும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதனால இது உங்களுக்கு ஒரு டாக்டிக்ஸ், உங்களுடைய டாக்டிக்ஸ் பயன்படுத்திக்கங்க. இல்ல இவங்களால ஒன்னும் கிடைக்க போறது கிடையாது, கொடுக்க போறது கிடையாது. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள். சௌமியா அன்புமணி, முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நல்ல ஒரு பண்புள்ள வேட்பாளர், படித்தவர், உழைப்பாளி. நானும் அவரும் இணைந்து உங்களுடைய உறுப்பினராக நாங்கள் செயல்படுவோம், இணைந்து உங்களை முன்னேற்றுவோம், இணைந்து இந்த பகுதியை வளம் பெற பகுதியாக நாங்கள் மாற்றுவோம். இது என்னுடைய கேரண்டி. அதனால சௌமியா அன்புமணி அவர்கள் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயாவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார். பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக மீண்டும் பிரதமராக வர இருக்கின்றார். அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நம்முடைய அருமை நண்பர் டிடிவி தினகரன் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் OPS அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர், என்னுடைய அருமை நண்பர் GK வாசன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய AC சண்முகம் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், திரு பாரிவேந்தர் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், திரு தேவநாதன் அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், திரு பெஸ்ட் ராமசாமி அவருடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை
மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்குது. அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி காலையிலேயே போயிடுங்க, பூத்துக்கு போயிடுங்க. அங்க அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம் இருக்குல்ல, அதுல 6வது நம்பர்ல இருப்பாங்க. எத்தனாவது நம்பரு? 6வது நம்பர்ல சௌமியா அன்புமணின்னு மாமழம் சின்னம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பட்டன் அமைக்கிட்டு நிச்சயமாக அவருக்கு நீங்க எல்லோரும், குறிப்பாக யார்கிட்ட அதிகமா நான் கேட்கிறேன், பெண்கள், என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தங்கைமார்கள், அக்காமார்கள், தாய்மார்கள், நீங்க உங்களில் ஒருவர், யாரு? உங்களில் ஒருவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் இந்த தொகுதியில் உள்ள அத்தனை பேரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி. ஒரு ஆளு மட்டும் கொட்டு வைக்காதீங்கம்மா. ஒரே ஒரு பணமரத்துல வபாலா 5 5 10 மாமலனா கெத்து 5 5 10 மாமலனா கெத்து 5 5 10 மாமலனா கெத்து பணமரத்துல வபாலா
போட்டி போடுகிற வேட்பாளர் என் பேர் சௌமியா அன்புமணி. நான் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டி போடுகின்றேன். உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. காலையிலேருந்து இந்த பகுதியில் தான் சுத்திட்டு இருக்கிறேன். ஒரு 15 நாளா பிரச்சாரத்தில் இருக்கிறோம். இந்த பகுதிக்கு